ஹாய், நான் லக்ஷரா. வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மட்டன் குருமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இது கூட எல்லாம் சேர்த்து சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதை ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஸ்டவ்ல ஒரு குக்கரை வச்சுட்டு அதுல கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு 150 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே அதுல இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். அது கூடவே மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள், இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். இப்போ இதுல மீடியம் சைஸ் அளவுல ஒரு பழுத்த தக்காளி பழத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குருமாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவு நல்லா குலைவா வெந்ததுக்கு அப்புறமா 1/2 கிலோ அளவு மட்டனை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ மட்டன் ஓரளவு வதங்கிருச்சு. இது கூட கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி விசில் போட்டு 5 to 6 விசில் வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேனை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருட்களை எல்லாம் சேர்த்து வறுத்துட்டு மசாலா ரெடி பண்ண போறோம். 4-5 சின்ன வெங்காயம், 4-5 வரமிளகாய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, பட்டை, லவங்கம், மிளகு, சீரகம், தனியா, 4-5 வெந்தயம், சோம்பு, 5-6 முந்திரி பருப்பு, இதையெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இது ஓரளவு வறுபட்ட உடனே இது கூட 1/2 மூடி அளவுக்கு துருவின தேங்காவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இது ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்ப குக்கரை ஓபன் பண்ணி பார்த்துட்டு மட்டன் வெந்துருச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை சேர்க்க போறோம். தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். குருமா ரொம்ப கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் நல்லா இருக்கும். அது இல்லாம இதை நம்ம 15 to 20 நிமிஷம் அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்க போறோம். அதனால இது கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியா மேலாப்புல மூடி நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.